அரசியல் வந்துங்க அவன் சாப்பிட்டுருந்தாங்கிறான், ம், அவன் கொள்ளையடிச்சுங்கன்னாங்கிறான். ம், வந்து பிரிட்டிஷ் ஆட்சியே மேலு, ஆங்கிலக்காரன் ஆட்சி பண்ணாம பாருன்னு சொல்கிறாங்களே, ம், அவனே மேலு. ம், ஏன்னா வந்து ஏழைப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி கிஞ்சி ஊற்றி இருப்பான். ம், இப்போ வந்து இந்த நடுத்தரமாக ம், ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க அடிப்பட்டு உதப்பட்டு சாவறான். ம், இது வந்து சத்து உணவு போடுறேன், எந்த உணவு போடுறேன், அதை பண்ணுறேன், எதுவும் ப்ரோன் இல்லை நாட்டில். ம். சும்மா ஏமாத்துற வேலை. இப்போ இருக்கிறது பரவாயில்லன்னு தான் தோன்றுறது. ஏன்னா நல்ல ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அதனால எங்களுக்கு அதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. ஊழல் பண்ணணும், ம். திருடணும், ம். எல்லா வேலையும் பண்ணா தான் அரசியல் பண்ண முடியும். ம். சீமானே வந்தாலும் நாளைக்கு அந்த வேலையை தான் பண்ணுவார். இன்னும் அவர் என்ன ஏசியில் படுக்காமல் இருக்காரா இல்லை பங்களாமில் இருக்காமல் இருக்காரா? இந்த மக்களுக்காண்டி கீழ்த்தர மக்களுக்காண்டி பேசுகிறேன், கீழ்த்தட்டு மக்களுக்காண்டி பேசுகிறேன்னு சொல்லுவான் எல்லா பேரும். அவனும் வந்தாலும் அவன் ஏசி ரூமில் பண்ணிட்டு அவன் பாட்டில் பிடிச்சி தான் படுத்து கிடப்பான். இதில் இருக்கவன் மக்கள் வந்து இதை புரியல. ஒரு நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை. நானே எனக்கு தேவையானது ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் ஒண்டி தள்ள முடியும். ம், ம். எனக்கே வந்து 300 ரூபாய் 200 ரூபாய் தான் கூலி. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. ஆமாம், ம், 330 ரூபாய் எனக்கு. ம், நான் வந்து பஸ் ஃபேர் 50-60 ரூபாய் போயிட்டு ம். நான் வந்து 270 ரூபாய் நான் என்னத்துக்காக சாப்பிட்றேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது.